நாட்டை நாசமாக்கின முதல் ஆளு கருணாநிதன். அண்ணாதுரை வரைக்கும் சரியா இருந்த ஆடு அவன் ஆரம்பிச்சு விடுறான். அண்ணாதுரை பல ஊர்மாரி புண்டைக்கு வீட்டுக்குள்ள நுழையிறான். அதுல கருணாநிதி அக்கா புண்டைக்குள்ள நுழையிறான். முரசொலி மர அம்மா புண்டைக்குள்ள நாடு புண்டைய இதுதான் கதை. அதுக்கப்புறம் எங்கேயார் வரான், அவன் பல பொண்டாட்டி கட்டுறான். கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சி. பசும்பொன் பாண்டியன் அவர். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், கிட்டத்தட்ட 2 நாட்களாகவே சமூக வலைதளங்களில் பெரிய பேசுபொருளாக இருக்குது. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் பேரறிஞர் அண்ணா குறித்து ஒரு தவறான கருத்தை கூறினது தான். அந்த கருத்து பல்வேறு சமூக வலைதளங்கள் எதிர்ப்பு வந்த சூழலில் சாட்டை திருமணம் கூட அதுக்கு மறுப்பு வீடியோ போட்டு இது ஒரு ஃபேக்குன்ற மாதிரியான கருத்துலாம் சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்பாக பார்த்தோம்னா சாட்டை திருமணனுக்கும் சீமானுக்கும் ஒரு குடும்பிப்பிடி சண்டை கூட நடந்த மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு. திட்டினதை பார்த்தோம். இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? திராவிட கருத்தியலை உள்வாங்கி கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போகச் செய்த ஈரோட்டு சிங்கம் ஐயா பெரியாரின் சிந்தனைகளை மானசீகமாக ஏற்று காஞ்சி தந்த அறிவு களஞ்சியம் தென்னாட்டு பெருநாட்சா இந்நாட்டு இங்கர்சால் எங்களின் கரிபால்டி பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் இவர்களுடைய சிந்தனைகள்லாம் படித்து திராவிட இயக்க கருத்தியலை உள்வாங்கி மார்க்ஸ் ஏங்கல்ஸுடைய கருத்துக்களை எல்லாம் படித்து உலக சரித்திரங்களை படித்து அரசியல் களத்தில் மேதகு பிரபாகரனோடு உண்மையாக களமாடிய தன்மானமுள்ள சுயமரியாதை உள்ள இனமானம் காக்க போராடுகின்ற என்னை போன்ற கொள்கையின் எவரெஸ்ட் இருக்கக்கூடிய எங்களை போன்றவிடம் பிப்பாயிட்டுக்காரன் மொல்லமாரி பையன் முடிச்சு வைக்க பையன் 3 சீட்டு வியாபாரி அரசியல் காலத்தில் 3 சீட்டு வியாபாரி ஈழத்தமிழர்களை சொல்லி பிழைப்பு நடத்துகிற எச்சிக்கல்ல நாய் சீமானை பற்றி நீங்கள் கேள்வி கேட்பது எனக்கு என்னுடைய அரசியலுக்கு தகுதி குறைவாக கருதுகிறேன். அவனை பற்றி பேசுவதற்கு வெக்கமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. என்னுடைய அரசியல் உயரத்திற்கும் என்னுடைய லட்சியத்திற்கும் நான் சென்று கொண்டு கூட செல்லக்கூடிய பாதைக்கும் அவன் கால் தூசி சமமானவில்லை. ஈழத்தமிழர்களுக்காக நாங்கள் எங்கள் உயிர் உடல் அனைத்தையும் நாங்கள் அர்ப்பணிப்புக்கு தயாரானவர்கள், நாங்கள் ரத்தம் சிந்தியவர்கள். ஆனால் ஈழத்தமிழுடைய ரத்தத்தில் தன் உடம்பை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆண் உபச்சாரிக்கு சமமானவன் தான் சீமான். அவன் இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறான். நேற்று அந்த சம்பவங்களை பார்த்தேன். திருமாவளவனை பேசுகிறான். ஏண்டா பேசுகிறன்ற மாதிரி இவனுக்கு இந்த ஒரு மாமாக்கார பையன் இருக்கு. இப்போ கூட அவன் ஆடியோ ஒன்று ஒரு ஈழத்தமிழர் பெண் பேசின ஆடியோ என் கைக்கு வந்திருக்கு. அந்த பெண்ணுக்கிட்ட இவங்கெல்லாம் ஒரு கட்சி நடத்துகிறாங்க பாருங்கள். உலகத்தமிழ் பாருங்கள், நாங்கள்லாம் எந்த ஈழத்தமிழ் சகோதரன்ட்டையோ நாங்கள் தான் அவனுக்கு கொடுத்துருப்போம். இப்படி தான் போயிருக்கேன். எங்கள் கை இப்படி வாங்கியிருக்க மாட்டான். சீமானும் சாட்டை திருமணம் வாங்கி அவங்ககிட்ட வாழ்க்கை நடத்துகிற வகுத்த கழுவுற நாய் அவங்க. அவன் அந்த பெண்ணுக்கிட்ட பணத்தையும் வாங்கி எனக்கு சீமானால் ஏற்படுத்தப்பட்ட அந்த பெண்ணுடைய வாழ்க்கை எனக்கு சரியா இல்லை, நீ எனக்கு வான்னு கூப்பிட்ருக்கேன். பொள்ளாச்சியில் அங்கே படிக்கக்கூடிய மாணவிகளை எல்லாம் கூப்பிட்டுட்டு போய் அண்ணாண்டு அந்த பிள்ளையை கதற கற்பழிச்சவனுக்கு இந்த சீமான் சாட்டை திருமணம் என்ன வித்தியாசம் இருக்கு? பொள்ளாச்சியில் கற்பழிச்ச அந்த காட்சி, அந்த வீடியோ வந்துச்சு, நெஞ்சம் பதக்குது இன்னைக்கு அந்த காட்சி. அண்ணா என்னை விட்டுருங்கண்ணான்னு கெஞ்சுது. அதுக்கும் இந்த பெண் பேசுறதுக்கு என்ன, 2 ஒன்று தானே? பொள்ளாச்சியிலே காமக்கொடனுக்கும் சீமானுக்கும் விஜயலட்சுமி என்ன பேசுது? தேவடியாமனே சீமான்னு சொல்லுது. இதுக்கு என்னைக்கா நீ சரியா நம்மள ரோசம் உப்பு மானம் சோறு நீ உப்பு போட்டு சாப்பிட்றதா இருந்தால் உனக்கு மானம் இருக்கிறா சொன்னால் பெரிய வீராவேசமாக பேசுனா தூக்கு போட்டுச்சா இல்லை விஜயலட்சுமி அடிச்சிருக்கணும்? நீ கலைஞர் மனைவி துணைவியா மனைவியான்னு கேட்குற கலைஞர் 2 மனைவி வச்சுக்கிட்டாரு. ஊரறிய உலகறிய சட்டரியாக வச்சுக்கிட்டாரு. ராஜாஜி கருணாநிதி, ராஜாஜி கனிமொழி, தயாளம்மா, அந்த துணிச்சல் உனக்கு இருக்காடா? விஜயலட்சுமி துணைவியா மனைவியா? கைலிவிட உனக்கு துணைவியா மனைவியா? முரசொலி மாற அம்மா பேசுனா உங்க அம்மா சீமா அம்மா யோசிக்குமா? திமுக அண்ணாவின் தம்பி கேட்குறடா.
சீமான் சகோதரி யோக்கியமா கேட்போம்ல. அண்ணாவின் தம்பி நாங்கள் விட மாட்டோம். பழைய திமுக காரை இப்போ திமுக ஆட்சினோட தூக்கி போட்டு அடிச்சிருப்பேன். சட்டம் ஒழுங்கு போட்டு விட்டுக்கிட்டு இருக்கான். அண்ணாவை பற்றி முரசொலி மாறனை பற்றிலாம் பேசுறதுக்கு உனக்கு என்னடா உயரம்? யார்? பிச்சைக்காரன். ஈழத்தமிழை சொல்லி வாழ்ந்த 2009 பிளாட்பாரத்தில் கிடந்தாங்க. வீடும் இல்லை, வாசலும் இல்லை, ஒருவேளை சோத்துக்கு ரோட்டில் லாட்ரி அடிச்சுக்கிட்டு இருந்த நாய் பிரபாகரனை சொல்லி, ஈழத்தமிழை சொல்லி ஆடியோ வீடியோவில் ரிலீஸ் ஆகிட்டு அவன் இப்போ என்ன சொல்கிறான்? ஃபேக் ஐடி, ஃபேக் ஐடியோ, நைட்டு தண்ணி அடிக்கிறது, வரக்கஞ்சி அடிக்கிறது. சீமா வரக்கஞ்சி அடிக்கிறப்ப இந்த நீங்கள் போய் பார்த்தீங்களா, பாரில் ஒரு பாட்டில் வாங்கி 2 பேரும் அடிச்சுப்பாங்க. அது மாதிரி இந்த தோட்டத்துறை முறைங்க ஓட்டத்துறை முறையில் அவங்க அடிக்கிறது. அடிச்சுட்டு இதை பேசிட்டு வெளியே விட்டு பார்க்குறது. அவரை வெளியே வந்து நான் பெண் குலத்தை மதிப்பவன், ஐயா கருணாநிதி, குடும்ப சண்டை, எங்களுக்குள்ள பங்காளி சண்டை, எனக்கு அம்மா தயாளு, ஏன்னா துப்புக்கட்ட நாய். ராத்திரியில் ஒன்று பேசுறது, காலையில் ஒன்று பேசுறதா? நீ ரோட்டில் சிந்து முனையில் சிந்து பாடுறவனா? முரசொலி மாறன் நாடாளுமன்றத்திலே பேசினார். விடுதலை புலிகளும் ஈழத்தமிழர்களும் எங்கள் தொப்புள் கொடி உறவுகள், எங்களை நீங்கள் அறுக்க முடியாது, தனி இளம் ஒன்றுதான் தீர்வு. இந்திரா காந்தி முன்னாடி, முராஜி தேசாய் முன்னாடி, ராஜீவ் காந்தி முன்னாடி பேசினவர். இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம். இந்திரா காந்தியுடைய நெருக்கடி இல்லை. நீலாம் ஈரச்சாக்க போட்டு பொத்தி படுத்து கிடக்கிற சீமா ஒண்ணுக்கு குடிச்சுக்கிட்டு இருக்கிற நாய் சாட்டை, சீமான் பாத்ரூம் குடிச்சுக்கிட்டு நாய். நீ வந்து பேசுகிற முரசொலி மாறன் இந்திரா காந்தியுடைய கருத்துரிமைக்கு பறித்த நேரத்திலே, நெருக்கடி நிலை காலத்திலே சிறை சென்று அடிபட்டவர்ரா, தியாக தழும்பு. அண்ணா யார்? கலைஞர் யார்? உங்களாம் பேசுறதுக்கு உனக்கு யோக்கியம் இருக்கா? அவங்களுடைய கால் தூசி அவங்க போட்டுக்க செருப்புக்கு சமம்டா. நீ செருப்பு போட்டுக்கு தூசி தாண்டா சீமான்லாம். நாடாளுமன்றத்திலே அண்ணா பேசுகிறார். உலக நாட்டுடைய தலைவர் ஜவஹர்லால் நேரு நாடாளுமன்றத்தில் இருக்கிறார். அவர் 120 நாடுகளின் தலைவர். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு முட்டாள் குட்டை ஒருத்தர் வர்றாரு. அண்ணா என்ன பேச போறான்னு பார்க்குறார். நான் தெருவோரத்து மக்களின் பிரதிநிதியாக வந்து பேசுகிறேன். யாருடைய பிரதிநிதி? சீமான் வீட்டு பிரதிநிதி. அண்ணா பேசலை. என்ன நீங்கள் தம்பி நொம்பின்னு இருக்கிற? அண்ணா எழுதினார், தம்பிமார்களே வாருங்கள், வடக்கே வாழுகிறது, தெற்கே தேய்கிறது, தனிநாடு கேட்போம், நம் நாட்டுக்கு என்ன குறை? மாநில சுயாட்சி எழுதினார் முரசொலி மாறன். அண்ணா நாடாளுமன்றத்தில் தனித்தமிழ்நாடு கேட்டாரா? சீமா ஆன்மை இருந்தால் தனித்தமிழ்நாடு தீர்மானம் போடு. நாம் தமிழர் கட்சி இல்லை, நாம் தமிழர் கட்சி தனித்தமிழ்நாடு கேட்டு தீர்மானம் போடு. அண்ணா போட்டார்ல, நாடாளுமன்றத்தில் பேசினார்ல. அண்ணாவுடைய பேச்சு, அண்ணாவுடைய எழுத்து, அண்ணாவுடைய சிந்தனை. அண்ணா வீட்டுக்கு முன்னாடியே தேவடியாமகன் அண்ணாத்துறைன்னு எழுதி போட்டான். தோழர்கள்லாம் ரொம்ப கொந்தளிச்சு போயிருந்தாங்க. அண்ணா எவ்வளவு பெரிய பண்பின் சிகரம், ஆற்றலின் சிகரம், அறிவின் இமயம். அண்ணா சொன்னார், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, இரவு நேரம் ஆயிடுச்சு, 2 பெட்மாஸ் லைட் வாங்கி போட்டு அந்த போர்டுக்கு பக்கத்தில் போட்டு உபயம் அண்ணாத்துறை எழுதி போட்டுட்டார். போர்டு கட்டணமே வைக்கப்பட்டு தூக்கிட்டு போயிட்டேன். அப்படி அறிவிச்சிருந்தவர் அண்ணா. கத்தியை தீட்டாதே தம்பி, உன் புத்தியை தீட்டுன்னு சொன்னவர். அண்ணா புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அமெரிக்கா மருத்துவமனையிலிருந்து முதலமைச்சராக வந்து உடல் நலிவுற்ற நிலையில் சட்டமன்றத்தில் அமர்கின்றார். சட்டமன்றத்தினுடைய அன்றைக்கு இருந்த நம்முடைய ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி அனைவரும் அண்ணா நலம் பெற வேண்டும், உடல்நலம் பெற வேண்டும், விளைய வேண்டும் என்று தீர்மானம் போடுகிறார்கள். அன்றைக்கு விநாயகம் என்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறார் அண்ணாவை பார்த்து, ஒரு டேஸ் ஆர் நம்பர், உடைய நாட்கள் எண்ணப்படுகிறது என்று சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேகமாக சாக போறீங்க நீங்க என்று சொன்னார். டேஸ் ஆர் நம்பர்டு. அன்றைக்கு இளைஞராக இருந்த கலைஞர் போன்றவர்கள், நாடர் போன்றவர்கள், மதியலன் போன்றவர்கள், என் நடராஜன் போன்றவர்கள், சத்யவானுமுத்து போன்றவர்களாம் கொதித்தெழுந்தார்கள். ஆனால் அமைதி காக்க சொன்னார். எஸ், மை ஸ்டெப்ஸ் ஆர் மெசட். நான் நிதானமாக ஒரு அடி எடுத்து வைக்கிறேன்னு சொன்னாரா? அந்த அண்ணா எங்க புறம்போக்கு பைய, பிச்சைக்கார பைய,
விஜயலட்சுமி ஊருக்கூறா ஏமாத்துறது. இப்போ ஒரு ஈழத்தமிழ் பெண்ணு ஈழத்தமிழ் சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நாய், நீ வந்து அண்ணாவை பற்றி கலைஞரை பற்றி பேசுகிறோம்னா யோக்கியது இருக்குது, என்ன தகுதி இருக்குது? என்ன பொதுமக்கள் கேட்டாங்களா கிளாம்பாக்கம் பஸ் நிலையம்? பொதுமக்கள் கேட்டாங்களா ஜல்லிக்கட்டு மைதானம்? 75 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் தன்னை அர்ப்பணித்தவர் கலைஞர். அவர் பேர் தாண்டா அப்போ நூற்றாண்டு விழா முடி வரைக்கும் உன்கிட்ட வந்து பொதுமக்கள் வந்து வைக்கணும்னு சொன்னானே. அவனாது உன்னை அரசியலுக்கு எவனா சொல்லியிருக்கானா? உன்னை எவன்டா கூப்பிட்ட? உன்னை அரசியலுக்கு முகரையும் மூஞ்சியும் முகரையும் பாரு. உன்னை யார் கூப்பிட்டா? உனக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? புரோக்கர் பையன் மாமாக்காரை 4 பேரை கையில் வச்சுக்கிட்டு தண்ணியை போட்டுக்கிட்டு விடிய விடிய உட்காந்துக்கிட்டு ஈழத்தமிழ் உலகம் பூரா வசூல் பண்ணிக்கிட்டு நீ மூணாவது கட்சி அடே ஆள் இல்லாத ஊருக்கு இழுப்பு பூச்சக்கிற மாதிரி திமுக ஓட்டு வைங்க என்ன, அண்ணா திமுக ஓட்டு வைங்க என்ன, காங்கிரஸ் என்ன, செல்லாத ஓட்டை நாட்டில் எத்தனை சதவீதம் இருக்கு? நாட்டில் செல்லாத ஓட்டு நோட்டை வாங்கின ஓட்டு நீ வாங்கியிருக்கியா? ஆள் இல்லாத இழுப்பு பூச்சக்கிற மாதிரி எண்ணிக்கையில் ஒரு 1000 வாங்கினவே முதல் ரவுண்டு, 500 வாங்கினவே 2வது ரவுண்டு, 10 வாங்கியிருப்பேன் ஒருத்தன், அவன் நான் 3வது வந்துட்டேன் அப்படி இருக்கிறதா? 100 ரவுண்டு ஓடுன எவ்வளோ பெரிய ஆள், 500 ரவுண்டு ஓடுன எவ்வளோ பெரிய ஆள், 2 ரவுண்டு ஓடுன நீ நான் 3வது ரவுண்டு வந்துட்டேன்டா. நீ ஒரு பெரிய ஆளாடா? பெரிய ஆளை வர முடியுமா? உன்னை வர விட்டுருமா? உன்ட சித்தாந்தம் இருக்கா? உன்ட கொள்கை இருக்கா? உன்ட லட்சியம் இருக்கா? பெரியாரை பேசுனதுக்கு பின்னாடி அண்ணாவை பேசுறதுக்கு பின்னாடி யாரா உன்னை ஒத்துக்குருவா? அண்ணாவுடைய ஆற்றல் எங்கடா? அழகா சொன்னார் அண்ணா. நாடாளுமன்றத்தில் பேசிட்டு வரும்போது கேட்டாங்க, பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் உங்கள் பேச்சை கன்னி பேச்சை புறக்கணித்ததாக தெரியுதுன்னு சொன்னாங்க. நீ யாரதான் எப்படி பேசியிருப்ப? அண்ணாவை பாரு எவ்வளோ அழகா சொன்னார். நேரு கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம், நான் கொட்டி கிடக்கிற செங்கல். எவ்வளோ அருமையான வார்த்தை. ஏழையின் கண்ணீர் காணல் நீராக மாறும். அண்ணாவுடைய வசனங்கள் ஒன்றையடி திருக்குறளோடு அழகா சொன்ன ஒரு அண்ணா. நாட்டில் அவ்வளோ பெரிய அண்ணா, எவ்வளோ பெரிய சிந்தனையான அண்ணா. அந்த அண்ணாவை கொச்சைப்படுத்தி பேசுகிற திமுக இருக்கிறவங்க அமைதியாக இருக்காங்க. அண்ணாவுடைய தம்பிக்கு எழுத கடிதத்தை படிக்காத திமுக இருக்கு. அண்ணாவுடைய நாடாளுமன்ற பேச்சு அறியாத திமுக காரர் இருக்கா? அண்ணாவுடைய சட்டமன்ற பேச்சு அறியாத இருக்கா? 13 வயதில் கலைஞர் திருவாரூர் வீதியில் புலிவில் கையில் குடியேந்தி ஓடி வந்த இந்தி பெண்ணை நாடி வந்த கோலை நாடு இது போர்ப்புரி பாடி கடைசி மூச்சு வரை தமிழுக்காகவே வாழ்ந்த அர்ப்பணித்த கலைஞர் அறியாத திமுக காரர் இருக்கான். அதனால தான் சீமான் பேசிக்கிட்டு இருக்கேன். நாங்களாம் ரத்தம் கொதிச்சு போயிருக்கோம். இப்போ சீமான் என்ன சொன்னாது? ஃபேக் ஐடின்றான். நான் சரியான ஆம்பளை சீமா அண்ணாவை பற்றி நான் தண்ணியை போட்டு பேசணும் உண்மைதான் சொல்கிறார். திமுக வருது, இந்த அண்ணா திமுக ஓபிஎஸ்சி பற்றி சண்டை போட்டு கிடக்காங்க கேவலப்பட்டவங்க. இவங்க பாருங்க, அண்ணா பொருளை கட்சி வச்சுக்கிட்டு அண்ணா கொடியை கையில் வச்சுக்கிட்டு அண்ணாவும் தெரியாது, இபிஎஸ் சொல்வார் பாருங்க திராவிடத்தின புராணத்தை படிக்கணும். இப்படி ஒரு கேவலமா அப்படி நினச்சிட்டு இருக்கான். நாங்களாம் விடமாட்டோம். அண்ணாவின் தம்பிகள் நாங்கள், என்னை போன்ற லட்சம் பேர்னு இருக்கா. அண்ணாவையோ மாறனையோ கலைஞரவோ எம்ஜிஆரவோ இந்த அம்மாவோ விட மாட்டோம். நாங்கள் திராவிட இயக்கத்தின் ஒட்டுமொத்த திராவிட இயக்கத்திற்கு நாங்கள் பாதுகாவலர் அரண். அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக தொண்டை சீமா வீடு நுழைவோம் கேட்பான். அண்ணா பற்றி பேசல, முரசொலி மாதிரி அக்காவை பேசல. உங்க அக்கா யாரு? மனைவி துணையை பற்றி பேசல. விஜயலட்சுமி யாரு? கைவிளை யாரு? நாட்டுக்கு சொல்றா. கலைஞர் வந்து மறைக்கலையே, நீ தானே மறைச்சிட்டு வாழ்ற. ஒரு பொண்ணு கத்துது, அந்த பொண்ணுக்கு நீதி என்ன, நியாயம் என்ன? அண்ணா தம்பிமார்கள் அழைத்தார். தம்பிகளே வாருங்கள், எழுச்சி நாள் கொண்டாடுவோம். சேலம் இரும்பால வேண்டும், தூத்துக்குடி துறைமுகம் வேண்டும், அனல் மின் நிலையம் வேண்டும். நீ என்ன சொல்ற? அண்ணா தம்பின்னு அழைச்சாரு. எதுக்கு அழைச்சாரு? வடக்கு வாழுது, தெற்கு தேயுது, நாம் போராட வேண்டும். அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு. நீ நான் ஏற்கனவே அடைந்து விட்டேன் விஜயலட்சுமி, இப்பொழுது அதற்காக வழக்கு போட்டிருக்கிறார் வலசரவாகம் காவல் நிலையத்தில். தம்பிகளே வாருங்கள், என் மீது பாலியல் போருக்கு என்னை கைது செய்ய போறார்கள். தம்பிகளே வாருங்கள். நீ அழைச்ச தம்பி என்ன, அண்ணா அழைச்ச தம்பி என்ன? வடக்கு வாழுகிறது, தெற்கு தேய்கிறது.
அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு. என் பின்னால் வருகின்ற தம்பிமார்களுக்கு சொல்லுவேன், என் பின்னால் வந்தால் மாட மாளிகைகள் கிடைக்காது, என் பின்னால் வந்தால் உங்களுக்கு சொற்குலகம் கிடைக்காது, என் பின்னால் வந்தால் அதிகார பதவி கிடைக்காது, என் பின்னால் வந்தால் சிறையும் சித்திரவதையும் கிடைக்கும், உன் மனைவியின் மாங்கல்யம் பறிபோகும். இதை நம்பியிருக்கிற மட்டும் வாருங்கள் என்று அண்ணா அழைத்தார். லட்சோவோ லட்சம் பேர் திரண்டா. அண்ணாவின் தம்பி மடலுக்கு திரண்டா. அண்ணா அவருடைய காலத்திலேயே சாதாரண தொண்டனாக திமுக இருந்தார். நாவலர் நெடுஞ்செழியனை பொதுச்செயலாளராகி காட்டினார். தம்பி வா தலைமை இருக்குவான்னு சொல்லி அவர் பொதுச்செயலாளரை உன் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்க என்று சொன்னார். நீ ஒரு கட்சி, அதுக்கு ஒரு பொதுக்குழு, அதுக்கு மாமாக்காரங்க 4 பேர், இவங்களை வச்சுக்கிட்டு அண்ணாவை பேசுகிறேன், மாறனை பேசுகிறேன், கேட்டால் ஐயா கருணாநிதின்ற வெளியே வந்து, அப்போ கருணாநிதி நீ பிறந்தையா? யாரு அண்ணா ஐயான்ற அவைன்ற? சீமான் சுருக்கிக்க. நாங்கள் ஒன்றுலாம் நீ எங்களுக்கு ஆளே இல்லை, திராவிட இயக்கத்துக்கு நீங்கள் ஆள் கிடையாது, எச்சரிக்கை. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். கருத்து ரீதியாக போனால் கருத்து ரீதியாக போதும். அதை தவிர்த்துட்டு நீ அண்ணாவெல்லாம் பேசிட்டு நடமாட முடியாது. நீ திமுகவில் இப்போ இருக்க திமுக சில பேரை பார்க்குற, இந்த கான்ட்ராக்ட் கலைஞ்சிக்கிட்டு இருக்கான், டிரான்ஸ்ஃபர் கலைஞ்சிட்டு இருக்க திமுக பார்க்குற. நாங்கள் அண்ணாவின் எழுத்தால், கலைஞரின் பேச்சால், பெரியாரின் சிந்தனையால் லட்சம் கோடான கோடி கல்வி பயன்பெற்றவர்கள், தன்மானமுள்ள தமிழர்கள் கோடான கோடி பேர் இருக்கா. 67 அண்ணாவும் பெரியாரும் போட்ட அண்ணா இன்னைக்கு வரைக்கும் அசைக்க முடியல. 49 கொட்டு மலையில் ராபின்சன் பூங்காவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா ஆரம்பித்தார். அண்ணா என்ன சொன்னார்? திமுக என்பது சாதாரண அரசியல் கட்சி அல்ல, இது ஒரு சோசியல் மூவ்மெண்ட் சொன்னார், சமூக சீர்திருத்த இயக்கம் என்று சொன்னார். திராவிட முன்னேற்ற கழக மேடைகளை மாலை நேர கல்லூரி என்று சொன்னார். பேச்சாளரை வளர்த்தார், தம்பிமார்களை வளர்த்தார். நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் பண்ணார். காடு மலை அவர் போத இடமே இல்லை. அவரே நாடகம் எழுதினார். சொர்க்கவாசல், நீதேவன் மயக்கம், கம்பரசம். கம்பரசம் உனக்கு தெரியுமாடா? தற்கூரி பிள்ளை ஏதோ 2 பேர் மேதக பிரபாகரனை பற்றிலாம் பேசக்கூடா யோகிக்குது இருக்கு. நாங்களாம் பிரபாகரோடு இருந்தவர்கள், அவரோட களமாடியவர்கள். தனி இளம் வேறு, தமிழ்நாடு வேறு. அதை முதல் புரிஞ்சு பேசு. பிரபாகரன் படத்தை இங்கே போட்டு ஓட்டு வாங்க போறியா? தனியில் வாங்க போறியா? பெரியார் தனி தமிழ்நாடு கேட்டு இந்தியாவிலேயே தமிழ்நாடு இல்லாத இந்தியாவின் வரைபடத்தை கொளுத்தினார். சரியான ஆம்பளை பெரியார் மாதிரி கொளுத்து, தேசிய கூடிய ஐயா கொளுத்தினார். இந்தியாவின் சுதந்திர நாள் துக்க நாள் சொன்னார். சீமான் சொல்லு பார்ப்போம். அண்ணா அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்ட சுடுகாடுன்னு சொன்னார். நாடாளுமன்றத்தில் பேசினார். நீ நாளைக்கு நாம் தமிழ் கட்சி பொதுக்குழுவை போட்டு நாங்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு இந்தியாவிலேருந்து பிரியும் சொல்கிறா பார்ப்போம். துப்பாக்கி தூக்க தயார்னு சொல்லு, உன் முன்னாடி வர்றேன். சும்மா நாய் ஊராக வசூல் பண்ணிவிட்டு, நாய் வெளிநாட்டு நாய், நாய்க்கு பிஸ்கெட் வெளிநாட்டு பிஸ்கெட்டு, பொண்டாட்டி துணவி ஊராக கூத்தியாக வச்சுட்டு கூத்தடிச்சுக்கிட்டு ஒரு கட்சி நடத்திக்கிட்டு நான் 3வது பெரிய கட்சின்னுக்கிட்டு இருக்க. அடக்கிக்க, எச்சரிக்கை. அண்ணாவை பேசியது உண்மை இல்லை என்று நீ சொல்கிற சேவையும் போடுறேன். அது மாதிரி திரும்ப இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தனி பெரும் தலைவர் தமிழ்நாட்டில் இன்றைக்கு சாதிகளை கடந்தவர் வந்துக்கிட்டு இருக்கார். ஆனால் அவரை பேசிட்டு இல்லைன்னு மலுப்புற. நீ இந்த மலுப்புற வேலையை விட்டு பேசுனா பேசுறேன்னு சொல்லி. இப்போ நாங்கள் பேசுவோம். அண்ணாவை பற்றி பேசுனா மேடையோட ஏறி அடிப்போம். கலைஞருக்கு பேனா சின்ன வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அதே மேடைக்கு நான் வந்தேன். இப்போ சொல்கிறேன், அண்ணாவை நீ பேசுகிறான் மேடை எங்கேயா தப்பிச்சு போன பார்ப்போம். தப்பிக்க முடியாது. நீ நினச்சிட்டு இருக்க இப்போ இருக்க சில திமுக காரனை பார்க்குற, இந்த ஓபிஎஸ் இபிஎஸ்ஸை பார்க்குற, இவங்கெல்லாம் அண்ணாவுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் இன்னும் திமுக உரமான தொண்டை இருக்கான். எங்களை போன்ற அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தில் 100கணக்கான தொண்டை இருக்கான், 1000கணக்கான தொண்டை இருக்கான். அண்ணாவுடைய எழுத்தை படித்தவன், அண்ணாவுடைய சிந்தனை படித்தவன். அண்ணாவுடைய கொள்கை என்பது சாகாவரம் அடைத்த கொள்கை. அதனால் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். சீமா நாடகத்தை நிறுத்திக்க, எச்சரிக்கை. நன்றி சார். நன்றி.